हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. நிறைய காஸ்டிங் நீங்க செலக்ட் பண்ணல, எல்லாருமே பிராமின்ஸா இல்ல வேற கம்யூனிட்டிஸா? எல்லா கம்யூனிட்டிஸும், எல்லா கம்யூனிட்டி. இப்ப பெரியவானா ஒரு தீட்டு கீட்டு அதெல்லாம் பாப்பா இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரவாளா மேடையில? மேடையில ஆமாமா, எல்லாரும் அந்த எல்லாமே அவருடைய அணுக்க தொண்டர்கள் 4 பேர் இருக்காங்க இருந்தவங்க இல்ல. வேதபுரி, கண்ணன், பாலு, வைத்தா, இவங்க 4 பேர் எப்பயுமே அவர் கூட இருக்காங்க. அதெல்லாம் பெரிய ஆச்சரியம். வைத்தாவா நடிக்க ரங்கபதினு ஒருத்தர் வைத்தாவா நடிக்கிறார். வைத்தா மாமா தான் எங்களுக்கு கைடன்ஸ் எங்க ஃபேமிலிக்கு. இவர் வந்து அவரை மாதிரியே இருப்பார். அவங்க ஃபேமிலில இருந்து வந்தவங்க அகாடமில வந்து பாத்துட்டு சொன்னாங்க, அப்படியே நீங்க எங்க மாமாமா இருக்கீங்க, பெரியப்பாமா இருக்கீங்க ரிலேஷன்ஷிப் சொல்லி வைத்தா அப்படியே இருப்பார். அதுல அவருக்குன்னு சில மேனர்ஸ், அதெல்லாம் கணேஷ் சர்மா சார் சொன்னது, ஏன்னா அவர்லாம் பாத்துருக்காரு கூட. வைத்தாக்குன்னு சில மேனர்ஸ், சிம்சன் வைத்தா அந்த இப்படி இப்படி பண்ணுவாரு. அத கணேஷ் சர்மா சொல்லி இவர் ரங்கபதி அதை வந்து அவ்வளவு பிரமாதமா பண்ணுவாரு. இந்த நாடகத்துல புள்ளி விவரங்கள் சொல்ற கதாபாத்திரங்கள்ல நான் ஒண்ணு, கண்ணன்ற கதாபாத்திரம், வைத்தாங்கிற கதாபாத்திரம். இதுல இந்த ரங்கபதிங்கிறவரு முதல் முறையாக மேடை ஏறுகிறார். முதல் முறையா மேடை 39 ஷோலையும் ஒரு சின்ன தவறு கூட அவர் செய்தது எப்படின்னு தெரியல. அதெல்லாம் அவரை வந்து நான் வந்து ஃபாதர் ரோலுக்கு தான் கூப்பிட்டேன். ஏன்னா முதல் தடவை மேடை எப்படி பண்ணுவாரு, அதனால சின்ன ரோல் ஒரு 4 சீன் மட்டும் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு கூப்பிட்டேன். நீங்க வைத்தா மாமாவோட தான வீடியோ தான் காமிச்சிருக்கேன். காமிச்சேன் அப்படியா? அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கிரிப்டையும் கொடுத்துட்டேன். ஸ்கிரிப்டை வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டு போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு திரும்பி வந்தார். வந்து ரங்கபதி சொன்னாரு, சார் என் ஒய்ஃப் வந்து வேண்டான்றாங்க, நடிக்க வேணான்றாங்க ட்ராமால. எனக்கு நீங்க தானே நடிக்கணும்னு சொன்னீங்க. இல்ல இந்த ஃபாதர் ரோல் நடிக்க வேணான்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு? இல்ல நமக்கு மகாபெரிவா நாடகத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம மகாபெரிவா கூடயே இருக்க மாதிரி தான் நீங்க வரணும். நீங்க வசனமே பேசாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு புதுசுன்னா அவர் பயந்தாருன்னா வசனம் பேச வேண்டாம், சும்மா மகாபெரிவா கூட இருந்து எல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணுங்க, அது ஃபாதர் ரோல் வேணாம்னு சொல்றாங்க சார். அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா உங்க மேல? என்ன? எனக்கு இருக்கு சார். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இந்த வைத்தா ரோல் எடுத்து பாருங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. சரி சரி காமிச்சேன், இது இருக்கு, ஆனா வசனம் நிறைய இருக்கு, நான் பண்ணிடுறேங்க. ரொம்ப பிரமாதம், ரொம்ப இயல்பா இருப்பாரு அவர் வந்து. அது ஒரு நல்ல விஷயம். நடிகரா இல்லாததுனால அவருக்கு தான் நடிக்கிறோன்ற எண்ணம் வரல. மடத்துல அப்படியே சாதாரணமா போயிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணார் இயல்பா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு இந்த நாடகத்தினோட ஒரே ஒரு சிறப்பு நான் சொல்லணும். இந்த பேட்டி மூலமா நான் வந்து இப்ப இருக்கிற தமிழ் நாடக உலகத்துக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் கதை, வசனம், இயக்கம்னு போட்டு நான் டைரக்ட் பண்ற முதல் நாடகம் இது. இந்த முதல் நாடகத்துல நடிக்கிறாங்க இல்லையா ஒரு 35 பேர், இவங்கள பெரும்பாலானோர் வந்து தமிழ் நாடக உலகத்துல அவங்களே குழு தயாரிப்பாளர்கள், சரி, அவங்களே டைரக்டர்ஸ், அவங்களே ஆக்டர்ஸ், ஹீரோஸ். இப்படி இருக்கிறவங்க இந்த நாடகத்துல ஒரு காட்சியில மட்டும் வந்துட்டு போவாங்க. ஏன்னா அப்படிதான் பண்ண முடியும். இந்த நாடகத்துல பெரியவா தான் ஹீரோஸ், மிச்சவங்க எல்லாம் ஒரு சீன் தான் வந்துட்டு போவாங்க. இப்போ MM இஸ்மாயில்னு ஒரு கேரக்டர்,
அதை வந்து கௌரி சங்கர்னு ஒரு நடிகர் பண்ணாரு. அவர் அந்த இஸ்மாயில் அப்படியே ஒத்துருப்பார் பாக்குறதுக்கு. ஏன்னா எப்படி மகாபெரிவா சொல்லும் போது அவரை மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறோமோ, அப்ப கூடவே வாழ்ந்த கதாபாத்திரங்கள் பாத்தீங்கன்னா எம்எம் இஸ்மாயில் எல்லாரும் அமைஞ்சிடுத்து பாருங்க. அமைஞ்சு அந்த அந்த கோல்ட் ஃப்ரேம்ல இருந்து போட்டுக்கிட்டு அவர் அந்த வேஷ்டி கட்டிட்டு வர்றது, அந்த பேசுறது. அவர் ஒரு பெரிய ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாம். கணபதி சங்கர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் ப்ரொடியூசர். விபி ஸ்ரீராம் அவரு ரைட்டர், டைரக்டர். எல்லாம் அவங்க வந்து பல நாடகங்கள் பண்ணுவாங்க. எல்லாம் ஒரு 50-60 நாடகங்கள் பண்ணுவாங்க. ஆனா இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு தெளிவான புரிதல்ல இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவர் இளங்கோ குமரனுக்கு இதான் வேணும், அவர் கேட்கறத நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கறதுல அவங்க தீர்மானமா இருந்தாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஏன்னா அவங்களே எழுத்தாளர்கள், இயக்குனர்கள். ஆனா எனக்கு என்ன வேணுன்றதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது கொடுத்து அது இதுல பார்க்கும் பொழுது, மேடையில பார்க்கும்போது, மக்களோட வரவேற்பை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சரி நினைக்கிறது கரெக்ட். இந்த நாடகத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய பலமா நான் நினைக்கிறது வந்து வசனங்கள். நான் எழுதும்போதே குறிப்பா இந்த மாதிரி எழுதணும், இதுல கைத்தட்டல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினைக்கல. ஏன்னா இது வந்து ஒரு பெரியவர் பத்தி நம்ம சொல்றோம், இயல்பான ஓட்டங்கள்ல போகட்டும் வசனங்கள் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அது மிகப்பெரிய இது வந்து நமக்கு பார்வையாளர்கள் பார்க்கும்போது கிடைக்குது. நான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன். எனக்கு புரியணும்னா 2 வரிகள்ல சொன்னாதான் புரியும். ரொம்ப பெரிய வசனங்களா போட்டுட்டா புரியாது. இதுல இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். நான் புதுசா ஒரு சம்பவத்தை சொல்லல. ஒரு ஏழை பெண்மணி வந்து தன்னோட மகளுக்கு திருமணம் வச்சுட்டேன், வசதி இல்லைன்னு சொல்லும் போது பெரியவா வந்து சரி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னொரு பணக்காரர் வருவாரு, அதை வாங்கி இங்க கொடுப்பாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காட்சி. இதை நாங்க காட்சிப்படுத்துறோம். இப்ப இந்த காட்சி முடிஞ்சு போச்சு. இந்த பணத்தை எடுத்து அங்க கொடுத்துட்றாரு, அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்ப அதுல அந்த அம்மா வந்து மகாபெரிவா அப்படியே இந்த பணம் இவர் கொடுக்குறாருல அப்படியே எடுத்துக்கோங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு இவ்வளவு வேணாம் பெரியவா, எனக்கு இவ்வளவு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் போதும் கல்யாணம் பண்ணு, அது மட்டும் கொடுங்க. அப்ப சொல்ற, இல்லம்மா நீ என்ன கேட்டு வந்த நேரம் இவரே வரணும், இவரே கொண்டு வந்து கொடுக்கணும், அந்த காமாட்சியே வந்து கொடுக்குறா. அப்ப இது உனக்கு தான், நீ எடுத்துட்டு போ, கல்யாணத்தை சிக்கனமா பண்ணு, மிச்சம் இருக்கிற பணத்தை பேங்க்ல போட்டு வை, நாளைக்கு குழந்தை அதெல்லாம் இருக்கு இல்லையா பாத்துக்கோ நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாரு. இது நடந்த சம்பவம். இதை அப்படியே காட்சிப்படுத்துறோம். இப்ப இந்த காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய கணக்குக்கு மகாபெரிவா எந்திரிச்சு உள்ள போயிருந்தோம். அடுத்த காட்சி. அப்ப நினைச்சேன், இந்த மொத்த காட்சியினுடைய சாரம் என்ன? இந்த மொத்த காட்சி, ஒருத்தர் வந்து உதவி பண்ண வராரு, தன்கிட்ட இருக்க பணத்தை வந்து மடத்தை கொடுக்குறாரு. ஏன்னா மடத்தை கொடுத்தா அது போய் ஏழை எளியவங்களுக்கு போய் சேரும், நல்ல விஷயங்களுக்கு பயன்படும். அப்ப நல்ல விஷயங்களுக்கு பயன்படணும்னு ஒருத்தர் கொடுக்க வராரு. இன்னொரு பக்கம் ஒரு அம்மா வந்து தன்னுடைய தேவைக்காக உதவி கேட்டு வராங்க. அதிகமான பணம் கிடைக்கும் போது வேண்டாங்கிறாங்க. இது ரெண்டும் பெரிய விஷயம் இல்ல? இது ரெண்டுத்தையும் சொல்லணும். எனக்கு போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா இதை யார் சொன்னா சரியா இருக்கும்? பெரியவா தன்னுடைய வாயாலே சொன்னாதான் இந்த செய்தி போய் சேரும். என்ன செய்தி? உனக்கு உன் தேவைக்கு மேல் அதிகமாக இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவு, உன் தேவைக்கு அதிகமாக இருப்பதை மறுக்க கற்றுக்கொள், வேண்டாம் பேராசப்படாத. இந்த 2 செய்தி. இதை வந்து அந்த வந்து கொடுக்குற கதாபாத்திரமும் அதை தான் சொல்லுது, இந்த வேணான்னு சொன்ன அம்மாவும் அதை தான் சொல்றாங்க. பட் இவங்க 2 பேர் சொல்றத பெரியவா சொன்னா நல்லா இருக்கும்ன்றதுனால நான் என்ன சொல்றேன், அந்த காட்சி முடிஞ்சோடனே அவங்க எல்லாம் போயிடுறாங்க. பெரியவா எந்திரிச்சு உள்ள போகும்போது அப்படி திரும்பி நடக்கிறவர் நிப்பார், இன்னும் சொல்லுவாரு, கண்ணா அப்படின்னாரு, பெரியவா தன் தேவைக்கு மேல இருக்கிற பணத்தை அடுத்த வாளுக்கு கொடுத்து உதவி பண்ணணும்னு நினைச்சுட்டு வர ஒருத்தர், தன் தேவைக்கு மேல வர பணத்தை வேண்டான்னு சொல்ற ஒருத்தி, நீங்க எல்லாம் என்ன போய் பெரியவாழ்றீங்களே, எனக்கு என்னவோ இவாள்லாம் தான் பெரியவாளா தெரியும் அப்படின்னு அந்த காட்சியை முடிப்போம். அப்ப நான் என்ன நினைச்சேன், தன் தேவைக்கு மேல இருக்கிறத கொடுத்து உதவ ஒருத்தர், தன் தேவைக்கு மேல வரத வேண்டான்னு சொல்லி இந்த திருப்தி அடைகிற ஒருத்தர், இவங்க 2 பேரும் வந்து பெரியவர்கள். இதை நீங்க இப்ப வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா நீங்க பெரியவர்கள் அப்படின்னு ஒரு எண்ணத்தை பாக்குறவங்க மனசுல உருவாக்கணும்னா அது பெரியவா சொல்லணுன்ற மாதிரி நினைச்சேன். சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க வந்து சொல்லறதுக்கு முயற்சி பண்ணோம். அதெல்லாம் இந்த நாடகத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்புகள். இப்போ பெரியவாளோட கடாட்சம், இப்ப இந்த அவரோட அனுகிரகம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது. இப்ப நீங்க இந்த நாடகம் மூலியமா உங்களுக்கும் கண்டிப்பா பெரியவா அனுகிரகம் நீங்க ஃபீல் பண்ணிருப்பேன். அந்த உணர்வை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி வரைக்கும் அதுதான் அந்த உணர்வு தான். நான் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு வந்து எனக்கும் இருந்தது. நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது. நான் அடிப்படையில் கொஞ்சம் நான் கலையில் ஆர்வம் உண்டு. சின்ன வயசுலேருந்து ரேடியோலையும் எனக்கு தொடர்பு உண்டு. சின்ன வயது நடிகராக நான் வந்து வானொலிக்குள்ள நுழைஞ்சேன். ஏன்னா என்னோட தாயார் அங்கே இருந்தாங்க, புனிதவதி இளங்கோவன் அப்படின்ட்டு.
பாப்பா மலர்ல நுழைஞ்சு நான் அப்புறம் சிறுவரா நடிச்சு யூத்துக்கு போய் ரேடியோட தொடர்பு இருந்தது எனக்கு. அதனால தான் நான் வானொலியில சேர்ந்தேன். நான் முதல்ல வானொலியில் தான் அறிவிப்பாளராக பணியாற்றேன். அப்போ அந்த நடிக்கணுன்ற எண்ணம் இருந்தபோது நான் காலேஜுக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, நான் கல்லூரிக்கு விண்ணப்பங்கள் வாங்கும்போது நான் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல மட்டும் தான் நான் அப்ளிகேஷனே வாங்கினேன். மற்ற எங்கேயுமே வாங்கல. எங்க அப்பாட்ட சொல்லவே இல்லை, நான் வாங்கவே இல்லை. நான் நினைச்சேன் எங்கேயும் வாங்காட்டி வேற வழி இல்லாம அங்கே சேர்த்து விட்டுருவாங்கன்ட்டு. ஆனா எங்க அப்பா வந்து நியூ காலேஜ்ல வேலை பார்த்தாங்க. எங்க அப்பா சொல்றாரு, நம்ம குடும்பத்துல வந்து எல்லாரும் குறைந்தபட்ச படிப்பே PhD. நீ வந்து என்னதான் நீ பெரிய நடிகரான என்ன படிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா +2 நாங்கன்னா அது நமக்கு அசிங்கம். நீ ஒரு டிகிரி முடி, அப்புறம் நானே ஒன்னு இண்டஸ்ட்ரியில சேர்த்து விடுறேன் அப்படின்னா. அப்படிதான் கொண்டு போய் நான் காலேஜ்ல நான் BA சோசியாலஜி சேர்ந்தேன். பட் விதி வந்து நான் சேர்ந்த 6வது மாதம் எங்க தரப்பு இறந்து போயிட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல. அப்போ நான் அதனால நான் முடிச்ச உடனே வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், அம்மாவுக்கு உதவியா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ நான் முடிச்ச உடனே நான் ஆல் இண்டியா ரேடியோல வேலைக்கு போயிட்டேன். நாகர்கோவில போய் ஜாயின் பண்ணேன். அதோட என்னோட சினிமா கனவு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வேலை அம்மாவுக்கும் இருக்கணும், வீட்டில் தம்பி தங்கைகள் இருக்காங்க, அரசாங்க உத்தியோகத்துலையும் போயிட்டேன். ஸோ அதை விட்டுட்டு வெளியில் வந்து சினிமா பண்ண முடியாது அப்போது 85களில். அதுக்கப்புறம் வாழ்க்கை போயிடுச்சு. சினிமாவை நான் தள்ளி வச்சுட்டேன், சினிமா போயிடுச்சு. ஆனால் நான் என்னென்ன அதிர்ஷ்டவசமாக நான் சேர்ந்த இடம் ஆல் இண்டியா ரேடியோங்கிறது வந்து கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், கலைக்கூடம் அது. அதனால நான் கலையோட நெருக்கமான தொடர்பில் இருந்தேன். நான் எழுதுறது, பேசுறது, அறிவிப்பாளராக இருப்பேன், குரல், இதெல்லாம் வந்து எனக்கு கலையோடு நான் தொடர்பு வச்சுட்டே வந்தேன். அதுக்கப்புறம் பெரிய டிராவல். ஒரு 17 வருடங்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் அறிவிப்பாளராக இருந்ததுக்கப்புறம் 17வது வருடம் நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்து நான் எங்களுடைய விளம்பர நிறுவனத்துல இருந்தேன். அதுல இருந்து ஒரு கலைப்பிரிவா இதுல வந்தோம். ரேடியோல வந்து இப்ப FM இருக்கு இல்லையா, அப்ப ரேடியோல என்ன, இப்ப பிரைவேட் ஸ்டேஷன்ஸே இருக்கு, தனியார் வானொலி நிலையங்கள். அப்ப வானொலி நிலையத்துல 1 மணி நேரம் கொடுத்தாங்க. அப்பதான் என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து SS இன்டர்நேஷனல் வழங்கும் ஆனந்தமான 60 நிமிடங்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். நான் அப்ப புனைப்பெயர்ல பண்ணிட்டு இருந்தேன், அஸ்வத்தாமன். ஸோ என்னோட கலைக்கான ஆர்வத்தை மட்டும் நான் விடாம பிடிச்சிட்டே இருந்தேன், டிராவல் பண்ணிட்டே இருந்தேன். இங்க வந்து பிசினஸ் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் SS இன்டர்நேஷனல் லைவ்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுல நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுலதான் வந்து பொன்னியின் செல்வன் வந்தது, அதுலதான் தெய்வத்துள்ளார் பண்ணோம். இப்ப நீங்க கேட்ட அந்த தெய்வத்துள்ளாருக்கு பிறகு நடந்த விஷயம், தெய்வத்துள்ளார் நாடகம் போட்டுட்டு இருக்கோம், ஒரு டிராவல் நடக்குது. என்னுடைய இப்ப எனக்கு 63 வயது நடக்குது. என்னோட 60வது வயசு ஆரம்பம். அப்போ வந்து கொரோனானுடைய பீரியட் நினைக்கிறேன், கொஞ்சம் முடிகிற பீரியட். அப்ப எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, இப்பா பாதின்னு பேரு, இப்ப சினிமால இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், இயக்குனர், அவர் நடிகர், பெரிய நடிகர். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, எனக்கு அவருக்கு தெரியும், ஏன்னா நான் அவரை கூப்பிட்டு நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன். நல்ல இளைஞர், தமிழ் மேல பற்று உள்ள இளைஞர், இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்டான்னு சொல்லக்கூடியவர், பாரதியை நிறைய படிக்கக்கூடியவர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அங்கிள், நான் அந்த கொரோனா டைம்ல வீட்டில் யோசிச்சேன், எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம், அப்போ அதை வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்காங்க, நீங்க அதுல பண்ணணும் அப்படின்னு எனக்கு சினிமா கூப்பிடுறாரு நடிகர். சரி, நான் பிளேல எங்க இருக்கேன், எனக்கு பிளே தெரியும், பட் சினிமா பண்ணதில்லை. நான் நினைச்சேன் இவர் என்ன மேடையில பேசுறதெல்லாம் பார்த்துருப்பாரு, தமிழ் பேசுறேன், ஒரு சின்ன சீன், ஒரு 2 சீன் வர மாதிரி இருக்கும், பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு ஒன்லைன் சொல்லிடுறேன். ஒரு கதை சொல்றாரு போன்ல, ஒரு 5 நிமிஷம். ரொம்ப நல்லா இருக்காது. இல்லை, நான் என்ன பண்றதுல, நீங்க தான் அங்கிள் அந்த தாத்தா ரோல் அப்படிங்கிற அந்த கதையை, தாத்தாக்கும் பேரனுக்குமான கதை. சரி, படம் முழுக்க தான். நான் சொன்னேன், இது எவ்வளவு பெரிய ரோலுங்க, இது வந்து சத்யராஜ் அந்த மாதிரி பெரிய பெரிய ராஜ்கரன் அவங்க எல்லாம் பண்ண வேண்டிய ரோல். இல்ல அங்கிள், அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, நீங்க சொன்ன 2 பேருமே தாத்தா ஆக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு புது வேணும், புது தாத்தா வேணும். அவர் அந்த முகம் பார்க்காத முகமா இருக்கணும், அதே நேரம் எனக்கு பெரிய கேரக்டர், அதை ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரியும் ஒரு வேணும். எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்து உங்களை நினைச்சுதான் நான் எழுதுனேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்பவே நான் சொன்னேன், நான் வந்து நாடகம் டைரக்ட் பண்றேன், நான் ஒரு 100 பேரை வச்சு பண்றேன். எனக்கு திருப்தி இல்லாத ஒருத்தர் யார் சொல்லி வந்தாலும் அவரை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், நடிக்கிறேன், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுக்கேன். அந்த மாதிரி நீங்க என்னை கூப்பிட்டுட்டீங்க, நான் வரேன், நான் நடிக்கிறேன். நடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து உங்களுக்கு மானிட்டர்ல பிடிக்கல அப்படின்னா நீங்க என்கிட்ட சொல்லணும், உரிமையா சொல்லணும். அந்த உரிமை நீங்க எடுத்துக்கிறதா தான் நான் வரேன். இல்ல நீங்க வாங்க சொன்னேன். அப்புறம் நான் போனேன், காஞ்சிபுரத்துல ஷூட்டிங். ஒரு 60-65 வயசு இருக்கக்கூடிய ஒரு நெசவாளி, ஒரு நெசவாளிக்கும் அவருடைய பேரனுக்குமான தொடர்பு தான் அந்த கதை. தமிழ் சினிமால நெசவாளியை பத்தி வந்த படங்கள் வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன், ஒரு 7 எல்லாம், ஒரு 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இது ஒண்ணு முழுக்க முழுக்க நெசவாளி பத்தின படம். அது நான் போறேன், காஞ்சிபுரத்துல நடிக்கிறேன், முதல் நாள் நடிக்கிறேன், 2வது நாள் நடிக்கிறேன், வேற ஒண்ணுமே சொல்லல, என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, ஓகேன்னு சொல்லல, ஓகே இல்லைன்னு சொல்லல, ஆனா ஷார்ட்ஸ் எடுத்துட்டே இருக்கேன். அப்புறம் 3வது நாள் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தபோது அப்படி தாண்டினவர் என்னன்னாரு, இல்ல அங்கிளுக்கு டைலாக் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல நான் ஸ்கிரிப்டை கொடுத்துரு, அங்கிள் ஒரு மீட்டர்ல இருக்காரு, அவர் தான் என் தாத்தா அப்படின்னாரு. அப்ப எனக்கு புரிஞ்சிட்டு ஓகே இருக்கான்னு.
அதுக்கப்புறம் நான் ஒரு 15 நாள் ஷூட். கடைசி நாளில் அதுக்கு முந்தின நாளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, ஒரு 5 மணிக்கு முடிஞ்சிருச்சு. சரி நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. ஆனால் 5 மணிக்கு வந்து நான் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரி வெளியில் அப்படியே ஒரு வாக்கிங் போகலான்னு வெளில வந்து நடக்கிறேன். நீங்கள் நான் சொன்னதே அப்படியான்னு நீங்கள் கேட்கலாம். 15 நாள் அங்கே இருந்திருக்கேன், அந்த ஊரில் இருந்திருக்கேன். நான் எங்கே இருந்திருக்கேன், எந்த ஊரில் இருந்திருக்கேன், எந்த மண்ணில் இருந்திருக்கேன்றதையே நான் அந்த 16வது நாள் தான் உணர்றேன். ஏன்னா அது வரைக்கும் அந்த ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே காலை 7 மணிக்கு போனால் ராத்திரி 10 வரைக்கும், நைட்டு வந்து விழுந்தா அப்படியே விழுந்தது தான். எந்த இடத்துல இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல அந்த வீடு மட்டும். இந்த கடைசி ஓய்வு நாள் அன்னைக்கு நடந்து போனபோது தான் நான் உணர்ந்தேன் காஞ்சிபுரத்தில் இருக்கேன்றத. காஞ்சிபுரம் வீதியில் நான் நடந்துகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தோணுச்சு. அப்போதான் நான் நினச்சேன், நீங்கள் கேட்டீங்களே இந்த கேள்வி, நான் தான் நினச்சேன், நம்ம மகாபெரிவா நாடகம் போட்டோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம நாடகம் போட்டோம். ஆனால் அது நல்லா வரணும்னு நினச்சோம், நல்லா வரணும்னு நினச்சி பண்ணோம். வந்ததுக்கு பிறகு அது மூலமாக கிடைக்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம் கிட்ட வர 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 நம்ம மகாபெரிவா கிட்ட நானும் நெருங்கி போகிறேன். அப்போ இப்போ ஐக்கியமாகிற ஒரு கட்டத்தில் இருக்கும். இந்த நாடகம் போட்டதுனால நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு அது வரைக்கும் நான் யோசிச்சதே இல்லை. அந்த மாதிரி யோசிக்கலாம், ஒரு நாடகம் போடுறோமே எனக்கு மகாபெரிவா யோசிக்கவே இல்லை. அது காஞ்சிபுரத்தில் நடக்கும்போது யோசித்தேன், எங்கேயோ ஒரு என்னுடைய நான் வந்து ஒரு 20 வயசுல சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அது இல்லைன்னு ஆகி 40 வருஷம் டிராவல் பண்ணிட்டேன். 40 வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு சினிமாவில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்கேன். பெரிய அந்த யூனிட்டே மரியாதை கொடுக்குற ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறேன், காஞ்சிபுரத்துல இருந்து நடிக்கிறேன். இது பெரியவர் செய்யாம வேற யார் செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கனெக்ட் எனக்கு அன்னைக்கு ராத்திரி கிடைச்சது. 15 நாள் கழிச்சு அன்னைக்கு தான் நடந்தது. காஞ்சிபுரம் மண்ணில் நடக்கிறோமே, அப்போ இது வந்து பெரியவர் கொடுத்தது அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தது. என்ன எங்கே கொண்டு போய் அந்த இடம் வச்சதுன்னா, எனக்கு ஒரே ஒரு இதுதான் இருந்தது, என்னன்னா 60 வயசு கழிச்சு ஒரு படத்தில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் எத்தனை வருஷம் நடிக்க போகிறோம் தெரியாது, எவ்வளோ வாய்ப்பு வந்துடும் தெரியாது, ஒன்றும் தெரியாது எனக்கு. ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் தீர்மானமாக இருந்தேன், என்னென்னா என்னை நம்பி அந்த ஒரு இளைஞன் இவ்வளோ பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு, பெரிய ரிஸ்க், அதை யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ அவருக்கு நம்ம வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், அவ்வளோதான் மேக்ஸிமம். அதை என்னால் முடிஞ்சது தான், நல்ல பேர் வாங்கி. சரி, அந்த பையன் ஆஸ் அ டைரக்டர் இந்த பையன் போட்ட காஸ்ட் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லணும், அந்த பேர் வாங்கி கொடுக்கணுன்றது மட்டும்தான் என்னோட ஒரே எண்ணமாக இருந்தது. நான் வேற எதையுமே நினைக்கல. அது வந்து அதுவும் மகாபெரிவா அருள்னால இந்த படத்தை பற்றி விமர்சனம் எழுதின போது ஆதிக்கு தாத்தாவாக வரும் இளங்கோ குமரன் தமிழ் சினிமாவுக்கு நல்வரவு அப்படின்னு எழுதினாங்க. அது ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் 2021ல வந்தது. சிவகுமாரின் சபதம் படம் பேர். அவரு நான் தாத்தா, அவர் என்னோட பேரன், அப்படி எழுதுனாங்க. அப்புறம் அதுலயே ஆடியோல பேசும்போது இப்படியான ஒரு நடிகரை தமிழ் சினிமா இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டு நினைக்க வச்சுட்டாரு அப்படின்னு எழுதுனாங்க. நம்ம மேடையில நாடகம் நடந்துட்டு இருக்கும்போது பார்வையாளர்கள் எப்படி இது கூட வந்து சேர்றாங்கன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது ஒருத்தர் ஒரு மாதிரி ரசிப்பாங்க. இந்த இசை கச்சேரிகள் பண்ணும்பொழுது நல்ல விஷயங்கள் பாடல்கள் வரும்போது அந்த தொடையை தட்டி அப்படி ரசிப்பாங்க. அந்த மாதிரி இந்த நாடகத்துக்கு ரசிச்சு நான் பார்த்திருக்கேன். நம்ம பாடகர் வீரமணி ராஜு இருக்கார் இல்லையா, அவர் இந்த நாடகம் பார்க்குறாரு. ஒரு இடத்துல உட்காந்து நாடகத்துல நடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இப்ப ஒரு 2 கதாபாத்திரம் மட்டும் வசனம் பேசுதுன்னா அடுத்த வசனம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவரோட குரல் கேட்கும், சபாஷ் பிரமாதம் அப்படின்னு கேட்கும். அதே மாதிரி வாய் விட்டு பாராட்டின ஒருத்தர் நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. என்னை கூப்பிட்டு அவர் வந்து நாடகம் முடிஞ்சதுக்கு என்னை கூப்பிட்டு ஒரு விஷயம் பண்ணார், அதெல்லாம் பெரிய கொடுப்பினேன். அவரு பலே சபாஷ். நாடகம் நடக்கும்போது ஒரு வசனம் முடிஞ்ச உடனே அடுத்த டைலாக் பேசுறதுக்குள்ளேயே பலே சபாஷ் அருமை பிரமாதம் இந்த குரல்லாம் எங்களுக்கு கேட்குது ஸ்டேஜ்ல இருக்கு எல்லாரும். 1000 படத்துக்கு மேல வசனம் எழுதுன ஆரூர் தாஸ் அவர் முடிஞ்ச வந்து என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு தலையில கையெல்லாம் நான் காலில் வந்தேன், காலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். என்ன வேணும்னாரு, உங்க பேனா வேணும். 1000 படத்துக்கு வசனம் அந்த பேனா வேணும் கொடுத்தாரு பேக்ல. இதெல்லாம் வந்து பெரிய குடும்பம். ஒரே ஒரு நாடகம். அதாவது நான் சொல்லுவேன், அந்த காதலிக்கு நேரம் படத்துல நாகேஷ் சொன்ன மாதிரி ஒரு படம் நீங்க நடிச்சிருக்கீங்க, என்ன படம் அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி நான் நண்பர்களோட சொன்னேன், நான் ஒரே ஒரு நாடகம் தான் என்ன பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நாடகம் இவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்துருக்கு அப்படின்னா எத்தனையோ பெரியவாளுடைய பிளஸிங்ஸ். நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் பிளஸிங்ஸ். இன்னொன்று எல்லாமே நீங்க நான் அந்த 60க்கு பிறகு அந்த டிராவல்ல 60 வயசுல நடிக்க ஆரம்பிச்சேன். 62ல நான் இன்னொரு விஷயம் யோசிச்சேன், நடிக்கிறதுக்கு வயசு இல்லைன்னா படிக்கிறதுக்கும் வயசு இல்லைல்ல, ஏன் படிக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் இப்போ வந்து டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை சபாக்களின் தமிழ் நாடகங்கள்
அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு இன்டர்வியூ. ஆக்சுவலா நாங்க பெரிவாளோட சேர்ந்து பயணித்தவாளை தான் நாங்க நிறைய எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிவாள் கனவுல தோன்றி அவ பண்ற நல்ல காரியங்கள் அதெல்லாமும் இது பண்றதுக்கு அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சோம். இந்த அனுபவம் ஒரு புதுவிதமா வந்து ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்கதா, நீங்க அவ்வளவு அழகா இந்த இன்டர்வியூ முழுக்க அதை விவரிச்ச விதம் எல்லாரும் நேயர்கள் ரொம்ப ரசிச்சிருப்பா கண்டிப்பா. இல்லை, நீங்க சொன்ன இந்த 2 வரிசையில 3ஆவதா இருக்கிற நான் இருக்கேன் இல்லையா, நான் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா மகா பெரியவர்னா யாருன்னு தெரியாது, தெரியாம இருக்கிறவங்க. அப்படி தெரியாம இருக்கிறவங்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை வந்து மத்தவங்களுக்கு தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற முயற்சி தான் அந்த நாடகம். கண்டிப்பா அது வந்து நம்ம ஒரு தடவை ஒரே ஒரு, நான் எல்லாருக்கும் இந்த பாக்குற எல்லாருக்கும் சொல்றேன், மகாபெரிவை பற்றி தெரிந்தவர்கள் சரி, தெரியாதவர்கள் அல்லது தெரிந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் அதிகமா வேண்டாம், நீங்க வந்து யாரையும் கேட்காதீங்க. மகாபெரிவை பத்தி நீங்க சொல்லுங்கன்னே கேட்க வேண்டாம். கேளுங்க, பாருங்க, அது உங்களோட விருப்பம். நீங்க படிங்க, தெய்வத்தின் குரலை படிச்சு பாருங்க. அது ஒரு நல்ல அனுபவம். அதை நீங்க படிங்க. உங்களுக்கு அதுல மாற்று கருத்து இருக்கலாம், இல்ல நீங்க உடன்படாம இருக்கலாம். ஆனா படித்து பார்த்து விட்டு நீங்க அதுல உடன்படுங்க இல்ல உடன்படாம இருக்கேன், படிச்சு பாருங்க. நம்ம பெரும்பாலும் நான் நினைக்கிறது, என்னோட ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, எல்லா வகையிலுமே நீங்க ஒரு கருத்தை ஏற்கின்றீர்களோ அல்லது மறுக்கின்றீர்களோ அது உங்களோட உரிமை, அதுல யாரும் தலையிட முடியாது. ஆனால் நீங்கள் ஏற்பதற்கு முன்னால் மறுப்பதற்கு முன்னால் அந்த கருத்து என்னங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க. இதை வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற பிரிவினருக்கும் நான் சொல்றேன், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களை விமர்சிக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் சொல்றேன். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க நீங்க இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பிக்கைய படித்து தெரிந்து கொள்ள முயலுங்கள். அதே மாதிரி நீ மறுக்கிறான்ல, கடவுள் மறுக்கிறான்ல, அவன் ஏன் மறுக்கிறான், அவனுடைய நம்பிக்கை என்ன, அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மறுங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா சிக்கல். என்ன கேட்டாங்க, நீங்க வந்து உங்களுடைய ஆன்மீகம் என்னன்னு கேட்டாங்க, உங்களுடைய ஆன்மீக புரிதல் என்னன்னு கேட்டாங்க. மிகப்பெரிய கேள்வி இது. உங்களுடைய ஆன்மீக புரிதல் என்னன்னு கேட்டுட்டா இது வந்து ரமணர் கிட்ட ஆரம்பிக்கணும் படிக்கிறது. நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ, நீங்க கேட்ட கேள்விக்கு அவ்வளோ எல்லாம் உள்ள போகாம நான் ரொம்ப ரொம்ப ஒரு வரியில என்னுடைய ஆன்மீகம் பத்தி சொல்றேன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். இதுதான் என்னோட ஆன்மீகம். இப்போ ஆன்மீகவாதி நான் என்ன சொல்றேன், நான் வந்து முருக பக்தர். நீ என்ன சொல்ற, அது கற்பனைங்கிற, கற்சிலைங்கிற. நான் நீ சொல்றதையும் சேர்த்து சொல்றேன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். இதுதான் என்னோட ஆன்மீக புரிதல். அதனால என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் வந்து, எதை தெரிந்து கொள்ள விரும்பினாலும், எதை விவாதிக்க விரும்பினாலும், எதை விமர்சனம் செய்ய விரும்பினாலும் அதை படித்து விட்டு விமர்சியுங்கள், பார்த்து விட்டு விமர்சிக்காதீர்கள். கண்டிப்பா. இது ஒண்ணுதான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். ரொம்ப நல்ல வேலிட் பாயிண்ட் நீங்க சொன்னது. நிறைய பேர் லுக்ஸ பார்த்து, இப்ப நானே இது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ரோக்ராம்க்கு ஏத்த மாதிரியே நீ ட்ரெஸ் பண்ணிக்கலன்னு நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறேன். இது வந்து என்னை பத்தி உள்ள நல்லா கிட்ட இருந்தவா பார்த்தாதான் தெரியும் என்னை பத்தி. சரி, எனக்கு எவ்வளவு பக்தி இருக்கு, நான் எவ்வளவு ஆத்மார்த்தமா பண்றேன்னு தெரியும். இந்த பதில்லயே இது இருக்கு. இதுவரை திரு குமணன் அவர்கள் இந்த மேடை நாடகங்களில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நம்மிடையே சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டார். மீண்டும் உங்கள் அனைவரையும் புதிய அனுபவங்களுடன் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.